iMath யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். Dear students, welcome to iMath யூடியூப் சேனல். 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் வால்யூமில் ஃபஸ்ட்டு சாப்டர், அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் 1 செட்ஸ் ரிலேஷன் அண்டு ஃபங்க்ஷன். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். சரிங்களா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா ஏ ஒரு செட்டு கொடுப்பாங்க, பி ஒரு செட்டு கொடுப்பாங்க, ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். சரிங்களா, ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் தான். அதை பேஸ் பண்ணி அதாவது நமக்கு ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் அனைத்து சம்மே நீங்கள் பார்த்துக்கலாம், எல்லா சம்மே பார்க்கலாம். பட் இருந்தாலும் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது எக்ஸாம்பிள் இருக்கிறதுலே 9 சம் தான் இருக்குது. 9மே இம்பார்ட்டன்ட் தான். அதில் நம்ம இது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ எல்லா சம்மே ஃபஸ்ட் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் தான். அதிலும் குறிப்பாக எக்ஸாம்பிள் சம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் கண்டிப்பாக நம்ம இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் 1.1 to 1.9 ஆல் சம்ஸ் நிச்சயமாக நம்ம பார்த்தாகணும். அதில் குறிப்பாக நம்ம 1.3, 1.7, 1.9, 1.9, 1.8 இந்த சம்ஸ் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்த்துங்க. அடுத்தது எக்ஸசைஸ் 1.1ல் முக்கியமான சம்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் 2, 6, 7, 8, 9, 10 இதில் இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 6, 7, 8, 9, 10 இந்த 5 சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது அந்த எக்ஸசைஸில், எக்ஸசைஸ் 1.1ல். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் ரிலேஷன். ஸோ ரிலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ரிலேஷன் கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1,2 அப்படின்னு ஒரு ரிலேஷன் கொடுக்குறாங்க, R = இது இந்த 1,2 A cross Bயில் இருக்கணும். A cross Bயில் சப்செட்டாக இருந்துச்சுன்னா அப்போ அது ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் சம் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள் 1.10, 1.13 அதில் குறிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1.13. அதேமாதிரி எக்ஸசைஸ் 1.2ல் 4, 5, 6, 7, 8, 9 இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 4, 5, 8, 9 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். இது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அடுத்தது ஃபங்க்ஷன், தேர்ட் எக்ஸசைஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் இதில் தான் சம்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் முக்கியமான சம்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அதில் எக்ஸாம்பிள் 1.18, 19, 22, 23, 24, 25, 26, 27, 29, 30 இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1.30 5 மார்க்குக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்ஸசைஸ் 12 அது ரெண்டும் ஒரே மாடல். 12, 19, 20 இது 4ம் ஒரே மாடல் சம். அதாவது இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது, பைஜெக்ஷன் அண்ட் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது, நேர்மார்க் கண்டுபிடிக்கிற சம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டானது. சரியா, அது 5 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் பார்த்துங்க. அது இல்லாமல் நம்ம அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் 2 மார்க் 3 மார்க்குக்கெலாம் இம்பார்ட்டன்ட். இந்த 2, 3 இந்த 6, 7, 8, 9 இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கோம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. அது நல்லா பார்த்துங்க. அதில் குறிப்பாக மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பைஜெக்ஷனுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த டொமைன் ரேஞ்சு கண்டுபிடிக்கிறது. சரிங்க, டொமைன் ரேஞ்ச். ஸோ இதை கண்டுபிடிக்கிற சம்ஸ் ரொம்ப அதுதான் நம்ம அந்த அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருக்க சம்ஸ்லாம் அதெல்லாம் தான் வரும். அது எதுனா இப்போ எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 9 டொமைன் ரேஞ்சு கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி எக்ஸாம்பிளில் 1.22, 23 இதெல்லாம் டொமைன் ரேஞ்சு வர சம்ஸ். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது, நல்லா பார்த்துங்க. அடுத்தது கிராஃபிங் ஃபங்க்ஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.4 எக்ஸசைஸ் மட்டும்தான் 8 சம் இருக்குது. 8மே இம்பார்ட்டன்ட் தான். அதாவது எப்படின்னா ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சம் ஒவ்வொரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகலாம் இருக்காது. ஜஸ்ட்டு மூவ் பண்ணுறது தான், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி போடணும் ஃபங்க்ஷன்ஸு டயக்ராமு. அதனால் ரொம்ப ஈஸி தான். அதில் குறிப்பாக 3, 4, 5, 6, 7, 8 இந்த 2 சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டரை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் பேஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துட்டோம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு iMath யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 2 பேசிக் அல்ஜிப்ராவுடைய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் 2 பேசிக் அல்ஜிப்ராவில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இரேஷனல் நம்பர்ஸ். அதில் முக்கியமானது அந்த தியரம் 2.1 அந்த தியரமும் எக்ஸசைஸ் 2.1ல் செகண்ட் 5th சம். இந்த சம்ஸ் இந்த 3 சம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 2.1 என்னென்னா √t is an irrational நம்பர்னு ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி இந்த செகண்ட் சம் √3 is an irrational நம்பர். ஸோ இது அதே கான்செப்டில் √5, √7 அந்த மாதிரி எது கேட்டாலும் நீங்கள் போடலாம். அதுதான் பேசிக் கான்செப்ட்டு. ஸோ அந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் குறிப்பாக நம்ம இங்கே அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த அண்டர்லைன் பண்ணி காமிக்கிற சம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அர்த்தம். அதாவது இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கிறத மேலும் அண்டர்லைன் பண்ணி காமிச்சு. அடுத்தது அப்சல்யூட் வேல்யூ. இந்த அப்சல்யூட் வேல்யூ பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 2.1 to 2.5 சம்மே
எக்ஸசைஸ் 1 to 6 ரொம்ப ஈஸியானது, இம்பார்ட்டண்டானது இந்த எக்ஸசைஸு. அதுக்கான ரூல்ஸ் தான் இங்கே சைடில் கொடுத்துருக்கேன். அதாவது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஆர் அப்படின்னா அது வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர், எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஆர்னு பிரிச்சுக்கிட்டு எக்ஸோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு வந்துச்சுன்னா, ஒருவேளை லெஸ் தென் கிரேட்டர் தென் வந்துச்சுன்னா அதுக்கான ரூல்ஸ் கொடுத்துருக்க பாருங்க. கிரேட்டர் தென் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் வந்தால் எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் ஆர், எக்ஸ் கிரேட்டர் தென் ப்ளஸ் ஆர் அப்படின்னு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இன்டர்வல் கண்டுபிடிச்சி போடணும். அதேமாதிரி மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் வந்தால் மைனஸ் ஆர் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர்னு பிரிச்சுக்கலாம். இந்த ஆரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பாசிட்டிவாக வந்துச்சுன்னா இந்த ரூல்ஸு. அடுத்தது நெகட்டிவாக வந்துச்சுன்னு வச்சுங்க, ஆரோட வேல்யூ நெகட்டிவாக வந்துச்சுன்னா அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தனி 2 ரூல் இருக்கு பாருங்கள். ஆரோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் வந்து மைனஸ் ஆர் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து ரியல் நம்பர், அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஃபுல் எதுவுமே வந்துடும். ஒருவேளை லெஸ் தென் வந்து மைனஸ் ஆர் வந்துச்சுன்னா நோ சொல்யூஷன். ஓகேங்களா, இது ரேர் தான். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ரூல்ஸ் தான் நம்மளுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ அதில் முக்கியமான சம்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். அடுத்து லீனியர் இன்இக்வாலிட்டி. இதில் எக்ஸைஸ் எக்ஸாம்பிள் 2.8, எக்ஸைஸ் 2.3ல் 2, 3, 4, 8, 6 சம்ஸ். அதில் குறிப்பாக அந்த 2, 3, 4 சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸாம்பிளில் 2.10, 11, 2.12 அதில் குறிப்பாக 2.10, 11 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி எக்ஸைஸ் 2.4ல் 1, 4, 5, 7 இந்த சம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டிஸ். ஆக்சுவலாக இதில் இருக்கிறதே டோட்டலாகவே 5 சம்ஸ் தான். இந்த 5 சம்ஸுமே பார்த்துக்கலாம், எல்லாமே ஒரே கான்செப்ட் தான், ஈஸியாக இருக்கும். டேபிள் போட்டு நம்ம ப்ளஸ் மைனஸ்ன்னு பேஸ் பண்ணி போடுவோம். ஸோ எக்ஸைஸில் 2 சம்ஸ் இருக்குது, எக்ஸாம்பிளில் ஒரு 3 சம்ஸ் இருக்குது. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 2.1415 கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அதில் கொஞ்சம் ரூட்லாம் வரும், அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தாலே போதும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் 2.7. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2.6. 2.6ல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் எதுவும் இல்லை, இதில் டேரெக்டாக எக்ஸசைஸ் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 சம்ஸ் இருக்குது எக்ஸசைஸில், அது மட்டும் பார்த்தா போதும். 4மே இம்பார்ட்டன்ட் தான், பட் 5 மார்க் எதுவும் இல்லை, 2 மார்க் 3 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்தது எக்ஸசைஸ் 2.7ல் 2 சம்ஸ் தான் இருக்கிறதே 2 தான், அதையும் எல்லாமே கொடுத்துட்டோம். அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு 3 சம்ஸ், அதில் 2.20 ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது ரேஷனல் ஃபங்க்ஷன், அதாவது எக்ஸைஸ் 2.8. இதில் வந்து இருக்கிறதே 4 சம் தான் டோட்டலாக. ஸோ எல்லா சம்ஸுமே நம்ம பார்த்தோம். எக்ஸாம்பிளில் 2.24, எக்ஸைஸ் 1, 2, 3 ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸைஸு. ஸோ இதுவும் வந்து நீங்கள் எல்லா சம்ஸுமே பார்த்துக்கலாம். அடுத்தது பார்ஷியல் ஃப்ராக்ஷன், அதாவது இந்த எக்ஸைஸே இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லேருந்து கம்பல்சரி நமக்கு வந்து ஒரு கொஷின் வந்து பப்ளிக்கில் வந்துகிட்டே இருக்குது, எப்போவுமே வந்துகிட்டே இருக்குது பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லேருந்து. ஸோ அதனால் இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எக்ஸைஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அதில் குறிப்பாக எக்ஸாம்பிள் ஒரு 3 சம்ஸ் இருக்குது, எக்ஸைஸில் டோட்டலாக 15 சம்ஸ் இருக்குது. நிச்சயமாக இந்த 15 சம்ஸ்லேருந்து ஒரு சம் கம்பல்சரி உங்களுக்கு குவார்டர்லிக்கோ ஆஃப் இயர்லிக்கோ ஆனுவலி எல்லா எக்ஸாம்லேயுமே கம்பல்சரி வரக்கூடியது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸைஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஒரு சில சம்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு சிலது ஈஸியாக இருக்கும், பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்கல் லீனியர், அதாவது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் லீனியர் இன்இக்வாலிட்டிஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 2.30, எக்ஸைஸ் 2.10ல் 2, 3, 4, 5 அதில் அண்டர்லைன் பண்ணியிருக்க சம்ஸ் மட்டுமா பார்த்தபோது பேசிக் சிம்பிள் தான், அது ஈஸி தான். அடுத்தது எக்ஸ்போனன்ஸ் ரேடிக்கல், அதாவது இதில் முக்கியமான சம்ஸ்லாம் இருக்குது, அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். 2.3, 233 எக்ஸாம்பிள் 2 சம் இம்பார்ட்டன்ட். எக்ஸைஸில் 2.11ல் 2, 4, 7, 8 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் கொடுத்துருக்கிற கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், அதில் அண்டர்லைன் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாகரிதம், அதாவது ஒரு எக்ஸைஸே இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இம்பார்ட்டன்ட் சொல்லணுமோ அது மாதிரி இந்த லாகரிதம் எக்ஸைஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, எல்லா சம்மே நம்ம பார்த்தோம். எப்படி நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எல்லா சம் பார்க்க சொன்னோமோ அது மாதிரி இதில் எல்லா சம்ஸுமே நம்ம பார்த்து தான் ஆகணும், சரிங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பாருங்கள், எக்ஸாம்பிள் 2.34 to 2.39 வரைக்கும், அதேமாதிரி எக்ஸைஸ் 1 to 12 எல்லா சம்மே பார்க்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஆகிறதுலேருந்து சம்ஸ் மிஸ் ஆகிறதே இல்லை, கம்பல்சரி ஒரு சம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த எக்ஸைஸ் வந்து கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நம்ம பார்க்கணும். இப்போ செகண்ட் சாப்டரில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக கான்செப்ட் பேஸ்டு இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்துடும். இந்த சம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐமேத் யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அதில் 3rd சாப்டர் ட்ரிக்னாமெட்ரியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் என்ன, எக்ஸசைஸ் வைஸ் எக்ஸாம்பிள் எல்லாத்துலேயுமே. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 3.1, 3.3. ஸோ இந்த 2 சம் இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி எக்ஸசைஸ் 3.1ல் 3, 4, 8, 9, 10, 11 இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும்.
அடுத்து ரேடியன் மெஷர் அதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிகிரியை ரேடியனாக கன்வெர்ட் பண்ணுறது, ரேடியனை டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுறது, இது பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அது வந்து பேசிக் ப்ராப்ளம்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 3.6 3.7 அதே மாதிரி எக்ஸசைஸ் 3.2ல் 5 6 7 இந்த சம்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அடுத்து தேர்ட் எக்ஸசைஸ் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். அதில் முக்கியமான சம் அந்த எக்ஸாம்பிள் 3.12 13 எக்ஸசைஸ் 3.3ல் 2 4 6 இந்த சம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். அதில் எக்ஸாம்பிள் 3.15 3.16 அதேமாதிரி எக்ஸசைஸ் 3.4ல் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அதிகமாகவே இருக்கும். அதில் ஏன்னா ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி போடணும், நிறைய ஐடென்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி சம்ஸும் வந்து நிறைய இருக்குது இந்த எக்ஸசைஸில். ஸோ அந்த சம்ஸில் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அடுத்து மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ். ஸோ அதில் எக்ஸாம்பிள் சம் வந்து பார்த்திங்கன்னா 3.22 24 29 32. அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் போதும். sin c + sin d cos c + cos d அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி போடலாம். அதாவது இதில் வந்து எப்படின்னா sin 2a sin 3a cos 2a cos 3a tan 2a tan 3a. ஸோ அந்த ஃபார்முலாஸ்லாம் வரும். அதுமாதிரி எக்ஸசைஸ் 3.5ல் 3 4 5 6 9 11 இந்த சம்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துங்க. அடுத்தது ப்ராடக்ட் டு சம் அண்டு சம் டு ப்ராடக்ட். இதில் தான் நம்ம சொன்னது வரும் sin c + sin d sin a cos b = அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலாஸ் நிறைய வரும். இதில் முக்கியமான சம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட்டு நமக்கு அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் போதும், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ், அதாவது இருக்கிறதுல கொஞ்சம் ஈஸியான எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 கொஞ்சம் ஈஸியான, 3.6 கொஞ்சம் ஈஸியான எக்ஸசைஸு. எக்ஸாம்பிள் 3.35 36 37 38 அப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 12 இந்த சம்ஸ் நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது கண்டிஷனல் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். இதில் வந்து எக்ஸாம்பிள் 3.4041 எக்ஸசைஸ் 3.7ல் 1 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸசைஸ் இது. இதில் 3.7ல் ஃபஸ்ட்டு சம் வந்து கொஞ்சம் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கும், எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து ட்ரிக்னாமெட்ரிக் இந்த எக்ஸசைஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது 3.7 3.8 இந்த ரெண்டு எக்ஸசைஸ்லேருந்து கம்பல்சரி ஒரு 5 மார்க் கொஷின் நிச்சயமாக நமக்கு வந்துடும். அவ்வளோ இம்பார்ட்டண்டானது. எக்ஸாம்பிள் 3.46 47 51 54 55 அதேமாதிரி எக்ஸசைஸ் 3.8ல் கொடுத்துருக்கோம். இந்த சம்ஸில் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். முக்கியமானது இந்த நேர்பிய ஃபார்முலா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டானது, இதெல்லாம் பார்த்துங்க. அப்போ லா ஆஃப் கொசைன், லா ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இந்த ஃபார்முலாஸை நல்லா பார்த்துங்க. அது இல்லாமல் எக்ஸாம்பிள் 3.5861 எக்ஸசைஸ் 3.9ல் 1 2 3 4 7 8 இந்த சம்ஸ். அதில் 7ல் வந்து 4th சப்டிவிஷனும் 5th கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அடுத்தது அப்ளிகேஷன்ஸ் டு ட்ரிக்னாமெட்ரிக் ட்ரையாங்கிள். இதில் முக்கியமான சம் அப்படின்னு பார்க்கும்போது 3.68 69 71 3.10ல் 2 3 4 5 6. ஆக்சுவலாக இதில் பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், நமக்கு எப்படி பார்த்தாலும் இந்த கொசைன் ஃபார்முலா இது யூஸ் பண்ணி தான் நம்ம நிறைய போடுவோம். கொசைன் ஃபார்முலா, ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. அடுத்து லாஸ்ட் எக்ஸசைஸில் 3.11ல் செகண்ட் சம் மட்டும். ஸோ தேர்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் இந்த சம்ஸ் பார்த்தீங்கனாலே போதும். ஏன்னா சாப்டர் கொஞ்சம் பெரிய சாப்டர், சம்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த அட்லீஸ்ட் இந்த சம் மட்டுமாவது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. Dear students, welcome to iMath YouTube channel. 11th standard Maths 4th chapter combinatorics and mathematical induction. 4th chapter most important concept based problems தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துரும். 4.4 4.9 4.11 12 14 15 18 20 21 22 23 24 இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கடைசியில் வர சம்ஸ்லாம் ரொம்ப ஈஸி. நம்ம சம்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி எக்ஸசைஸ் 4.1ல் 4 5 6 7 8 9 10 11 12 16 இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. நமக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் எத்தனை நம்பர் ஆஃப் வேஸில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
அடுத்து பெர்முடேஷன். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸ் ரெண்டும் சேம் தான். ஓகே, ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. என்னென்னா செகண்ட் எக்ஸசைஸ் வந்து அதை ஃபார்முலாவாக அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட் எக்ஸசைஸில் வந்து நமக்கு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் போடுவோம். இப்போ எக்ஸாம்பிள் 4.26, 27, 29, 35, 36, 37, 42, 43 இந்த சப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி எக்ஸசைஸ் 4.2 1, 2, 7, 8, 9, 10, 11, 12, 13 இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி 14, 15, 17, 18, 19, 20 சம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இந்த 19, 20 இந்த ரேங்க்கு கண்டுபிடிக்கிற சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த 19, 20 வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த 4 டிஜிட் நம்பர், அதுக்கு தனியாக ஃபார்முலாஸ் இருக்குது, அதை அப்ளை பண்ணி போடணும். அடுத்தது தேர்ட் எக்ஸசைஸ் காம்பினேஷன். இதில் முக்கியமான சம்ஸ் வந்து 4.46, 47, 48, 4, 5. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக N, R கண்டுபிடிக்கிற சம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 சம் இருக்கும். அதுதான் இங்கே கூட கொடுத்துருப்போம். எக்ஸசைஸ் 4.3 1 to 8 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்ஸு, கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அடுத்தது வந்து மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். ஸோ இந்த மேத்தமெட்டிக் இண்டக்ஷனில் முதல்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா சம்மு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து 5 மார்க் எடுக்கலாம், சம்மு தெரியலனா 4 மார்க் எடுக்கலாம். இப்போ அந்த 4 மார்க் எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், கொடுத்துருக்கிற கொஷனில் எட்டு P of N அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். P of N அப்படின்னு எடுத்துகிட்டு அவங்க LHS RHS ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க, அதை எடுத்து எழுதிக்கணும். அடுத்து என்ன பண்ணுறேன், N இருக்கிறதுல 1ன்னு கொடுத்தீங்கன்னா ட்ரூ, அவங்க கொடுத்துருக்குறது ட்ரூ ஆகுதான்னு பார்க்க, லெஃப்ட் சைட் ரைட் சைடு சேமாக வருதா அப்படின்னு பார்க்கணும். அப்போது ட்ரூ ஆச்சுன்னா P of 1 is true. நமக்கு இருக்கிற சம்ஸ் எல்லாத்துலேயுமே P of 1 கண்டிப்பாக என்ன இருக்கும், ட்ரூவாக தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணலனாலும் பரவாயில்ல, P of 1 is true. நான் எழுதுகிற ஸ்டெப் மட்டும் எழுதினா போதும், உங்களுக்கு 4 மார்க் கிடச்சிடும். P of 1 is true எழுதுங்க. அடுத்தது let us assume P of K is true. P of 1 is true, P of K is true. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கொடுத்துருக்க கொஸ்டினை P of N எடுத்துருக்கு. அடுத்தது we need to show that P of K plus 1 is true. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா K plus 1 is true அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இல்லைனா P of K plus 1 is true அப்படின்னு எழுத போதும். P of K plus 1 is true. ஓகேங்களா, P of K plus 1 is true எழுதினா போதும். அவ்வளோதான். இதை எழுதிட்டு பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக் இண்டக்ஷன் P of N is true அப்படின்னு எழுதினா போதும். ஸோ எல்லா ப்ராப்ளம்ஸுமே இந்த ஸ்டெப் எழுதினா போதும். இதிலே ஒரு சிலது டிவிசிபிள் பை 7 வரும். அதில் என்ன பண்ணலாம் தெரியுமா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு நம்பர் வந்து 9ஆல் டிவைட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ P of 1 is divisible by 9, அவ்வளோதான். இங்கே ட்ரூன்றதுக்கு மேலே டிவைட் ஆகுதுன்னு சொல்கிறோம். அதேமாதிரி P of K is divisible by 9, P of K plus N is divisible by 9. பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் P of N is divisible by 9 அப்படின்னு சொல்லிட்டு எழுதினா போதும். ட்ரூன்றதுக்கு மேலே அந்த டிவிசிபிள்னு எழுத போகிறீங்க, அவ்வளோதான். இதில் பாருங்கள் எல்லா சம்ஸுமே எழுதிப்போம். எக்ஸாம்பிள் 4.61லேருந்து 70 வரைக்கும், எக்ஸசைஸ் 4.5ல் 4.4ல் 1 to 15. அதாவது ஆல் சம்ஸும் நம்ம அந்த ப்ரொசீஜர்ஸ் தான் நம்ம எழுத போகிறோம். நம்ம சம்மை ஒர்க் அவுட் பண்ணலாம் கூட அந்த ப்ரொசீஜர் எழுத போகிறோம், அவ்வளோதான். இந்த P of K plus 1 மட்டும் தான் நீங்கள் கரெக்டாக ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு தான் நமக்கு வந்து 1 மார்க் கொடுப்பாங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு iMath யூடியூப் சேனல். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் 5th சாப்டரோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.1, 5.2, 5.5, 5.6, 5.8, 5.9, 5.10, 5.11. ஸோ இந்த சம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி எக்ஸசைஸ் 5.1ல் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, அதுக்கடுத்து 13, 14, 15 இந்த சம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. அடுத்து வந்து ஃபைனட் சீக்வன்ஸ். ஸோ ஃபைனட் சீக்வன்ஸில் எக்ஸாம்பிள் 5.12, 13, 15 இந்த 3 சம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள்ஸில். அதே மாதிரி எக்ஸசைஸில் 4, 5, 6, 7, 8, 9, 10 ஸோ இந்த சம்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. அதே மாதிரி ஃபைனட் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 5.16, 17, 18 அதுமாதிரி 5.3ல் 1, 2, 3, 4, 5, 6, 7 அதாவது இந்த ஆக்சுவலாக இந்த எக்ஸாம்பிள் 3 சம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4, 5, 6 சம், இந்த 5, 6, 7 சம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அடுத்தது இன்ஃபினைட் சீக்வன்ஸ் அண்டு சீரீஸ். இதில் வந்து எக்ஸாம்பிள் 5.19, 20, 24, 25 இதில் அந்த 5.24, 25 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்ஸசைஸில் 234 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி இந்த 9, 10 கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் எக்ஸசைஸ் கம்பல்சரி ஒரு கொஷின் வந்துடும்.
இந்த இன்ஃபினைட் சீக்வன்ஸ் அண்ட் சீரியஸ் இருக்கு இல்லையா, அந்த கடைசி எக்ஸசைஸ்லேருந்து கம்பல்சரி ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு வந்துடும். அதில் மாற்றமே இல்லை. எப்போவுமே பப்ளிக்கில் மாற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் 5.2425 அதுமாதிரி இந்த 234 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ், அதனால் பார்த்துங்க. ஸோ 4th பொறுத்த வரைக்கும் இந்த கடைசி எக்ஸசைஸ் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸசைஸ் கொஞ்சம் நல்லா பாருங்கள். 4th பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கடைசி இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இந்த 13, 14, 15 இந்த சம்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட் எக்ஸசைஸில். அது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி ஃபைனல் சீக்வன்ஸு செகண்ட் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் அதில் இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஸோ 4th பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொல்லியாச்சு. இந்த சம்ஸ் பார்த்தீங்களே போதும், மேக்ஸிமம் இதில் இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு iMath யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் 6th சாப்டர் 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜாமெட்ரியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் லோக்கஸ். ஸோ லோக்கஸ் அப்படின்னாலே அவங்க வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் லோக்கஸ் கேட்பாங்க. அப்போ P of H, K be a மூவிங் பாயிண்ட். எல்லா ப்ராப்ளம்ஸுமே P of H, K be a மூவிங் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அதில் முக்கியமான சம்னா எக்ஸாம்பிள் 6.46ம் எக்ஸசைஸ் 6.1ல் 1, 3, 4, 6, 8, 9, 10, 13, 15 இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து செகண்ட் எக்ஸசைஸ் பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இது நம்ம ஆல்ரெடி 10th படித்தது தான், ரொம்ப ஈஸி. அந்த லைனோட ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ்னா y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதேமாதிரி எக்ஸாம்பிள் 6.9, 17, 19, 20 இந்த ப்ராப்ளம்ஸ் நல்லா பார்த்துங்க. அதேமாதிரி எக்ஸசைஸ் 6.2ல் செகண்ட் சம், தேர்டு, ஃபோர்த், ஃபிஃப்த்து, 6, 7, 8, 9, 10, 13, 15 இந்த சம்ஸ் நல்லா கொஞ்சம் பார்த்துங்க. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5, 6, 7, 8, 9 இந்த சம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து ஈஸியாக இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அதேமாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அடுத்து ஆங்கிள் பிட்வீன் 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் 6.23, 26, 27, 31, 32. அதேமாதிரி எக்ஸசைஸில் 6.3ல் 1, 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 14, 17, 19 இதுலேயும் சம்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது 6.3ல் பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அடுத்தது பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து கம்பல்சரி ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் குறிப்பாக எந்த 5 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த கடைசியில் பாருங்கள், இந்த 7th வந்து பார்த்திங்கன்னா 3 சப்டிவிஷனுக்கும் அதில் இந்த 3rd சப்டிவிஷன் மட்டும் ஒரு 5 மார்க். அதோட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 12, 13, 14, 15 இந்த சம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12, 13, 14 இம்பார்ட்டன்ட். அடுத்தது எக்ஸாம்பிள் 6.33, 36, 37, 38 இந்த சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி எக்ஸசைஸ் 6.4ல் இந்த சம்ஸ் எல்லாமே இப்போ நம்ம நோட் பண்ணிக்க சம்ஸ் எல்லாமே பார்த்துங்க. 6th பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்தீங்கனாலே போதும்.